இவ்வளவு நாள் சத்திரினியா வந்துட்டோம், இனி சாணக்கியனா வாழ்வோம் அப்படின்னு தொண்டர்கள் மத்தியில மிக உற்சாகமா பேசியிருக்காங்க தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். தேமுதிக சார்பா நேற்று கடலூர்ல மக்கள் உரிமை மீட்பு மாநாடு 2.0 நடந்துச்சு. இந்த மாநாட்டுல அவங்க யார் கூட கூட்டணி அப்படின்றத அறிவிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில கூட்டணி குறித்து இந்த மாநாட்டில் எதுவுமே அறிவிக்கப்படலை. அதே சமயம் ஆண்ட கட்சி ஆளுங்கட்சியை இன்னும் கூட்டணி குறித்து அறிவிக்காத போது நம்ம ஏன் முந்தி கூட்டணி அறிவிக்கணும், அதனால வெயிட் பண்ணுவோம். கூட்டணி குறித்து இந்த மாநாட்டில் எதுவும் அறிவிக்க முடியாது. கூடிய விரைவில் ஆண்ட கட்சி ஆளுங்கட்சிலாம் அறிவிச்சதுக்கு அப்புறம் நம்ம யார் கூட கூட்டணின்றதை அறிவிப்போம். இவ்வளவு நாள் சத்திரினா வாழ்ந்துட்டோம், இனி சாணக்கியனா வாழ்வோம், தேமுதிகவுக்கு வெற்றி ஒன்று இலக்கு அப்படின்னு சாணக்கியனா வாழ்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தொண்டர்கள் மத்தியில. அது மட்டும் இல்லாம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தேமுதிக அலுவலகத்துல புதைக்கப்படல, அவர் அங்க விதைக்கப்பட்டிருக்கிறார். ஒரு நல்ல தலைவருக்கு இலக்கணமா வாழ்ந்தவர் விஜயகாந்த் அவர்கள். யாருக்குமே அஞ்சாதவர், எல்லாத்தையும் துணிஞ்சு பேசக்கூடியவர், யாருக்குமே அஞ்சாதவர், வள்ளலா வாழ்ந்தவர், வாழும் போது வள்ளல் மாதிரி வாழ்ந்தவர், அடுத்த தலைமுறையை பற்றி சிந்தித்தவர். அப்படிப்பட்ட கேப்டன் தேமுதிக அலுவலகத்துல புதைக்கப்படல, அவர் அங்க விதைக்கப்பட்டிருக்கார் அப்படின்னு இன்னும் உற்சாகமா பேசியிருக்காங்க தொண்டர்கள் மத்தியில. அது மட்டும் இல்லாம தேமுதிக இல்லாம யாருமே ஆட்சி அமைக்க முடியாது, தேமுதிக தான் யார் ஆட்சி அமைக்கணும் அப்படின்ற தீர்மானிக்கிற ஒரு இடத்துல இருக்கு. வெற்றி ஒன்றுதான் எங்களோட கொள்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடவே யார் கூட கூட்டணி என்பதை மேக்சிமம் முடிவு பண்ணியாச்சு. எங்க மாவட்ட செயலாளர்கள் எழுதி கொடுத்ததை வச்சு யார் கூட கூட்டணி, யார் கூட அவங்க கூட்டணி வைக்க விருப்பப்படுறாங்கட்டு ஒவ்வொரு மாவட்ட செயலர்கிட்டையும் கூட்டணி பற்றி கேட்டிருக்கோம். அவங்க சொல்றதை வச்சு யார் கூட கூட்டணின்றதை முடிவு பண்ணிருக்கோம். ஆனா அதை இந்த மாநாட்டில் அறிவிக்க முடியாது, அதுக்குன்னு ஒரு நேரம் இருக்குது, அப்ப அறிவிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயம் தொண்டர்களை மதிக்கிற கட்சி கூட தான் நாங்க கூட்டணி வைப்போம். இறுதியா தமிழகத்துல எந்த கட்சியும் இது வரைக்கும் கூட்டணியை பத்தி அறிவிக்கல. அதாவது ஆண்ட கட்சியும் சரி ஆளுகிற கட்சியும் சரி இது வரைக்கும் கூட்டணி பத்தி அவங்களே பேசாத போது நம்ம ஏன் முந்தி அறிவிக்கணும், நம்மளும் வெயிட் பண்ணுவோம், கூட்டணி குறித்து சரியான நேரத்துல முடிவு அறிவிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டு இவ்வளவு நாள் சத்திரினா வாழ்ந்துட்டோம், இனி சாணக்கியனா வாழ்வோம் அப்படின்னு சொல்லி மாநாட்டை முடிச்சிருக்காங்க. இது கூடவே அந்த மாநாட்டுல சில முக்கியமான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதுல 2 தீர்மானங்களா கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் அப்படின்னு மத்திய அரசுக்கு ஒரு கோரிக்கையும், விஜயகாந்த் அவர்களுக்கு மணிமண்டபம் அமைக்க வேண்டும் அப்படின்ட்டு மாநில அரசுக்கு ஒரு கோரிக்கையும் உட்பட பல தீர்மானங்களை போட்டு நிறைவேற்றிருக்காங்க. சோ தேர்தலில் தேமுதிக யாரோட கூட்டணி என்பது இந்த மாநாட்டில் முடிவு தெரியும்னு சொல்லப்பட்ட நிலையில தை பிறந்தால் வழிபிறக்கம் அப்படின்னு சொல்லி கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு தை பிறந்தால் வழிபிறக்கம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள்.